எனக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கே ஸ்ரீதேவியினுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு. கலையுலகத்தில் ஒரு 30-40 ஆண்டு காலமாக கொடிகட்டி பறந்தவர். குழந்தை நட்சத்திரமாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று வரை அந்த அந்த கிரீடத்தை இறக்காமல் ஒரு சிறந்த நடிகையாக திகழ்ந்தவர். இது மறைகின்ற வயசா என்று தான் தோணத்திருக்கிறது. எவ்வளவோ சாதனைகள் புரிஞ்சு கடைசியாக இன்னமும் கூட 50 வயதிலும் மிக பிரம்மாண்டமாக நடித்து நிரூபித்த ஒரு ஸ்ரீதேவி இன்று நம்மிடையே இல்லை என்ற போது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் 16 வயதில் படம், முதல் படம். இதற்கு ஒரு 16 வயதில் ஒரு நடிகையை தேட வேண்டும் என்று கவலைப்பட்டு இருந்தேன். அப்போ தான் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கு ஸ்ரீதேவி, ஐவி சசியோட. எங்கெங்கேயோ தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. கடையில் அந்த பொண்ணை பார்ப்போமான்னு பார்த்தா ஸ்ரீதேவி. அந்த என் கனவு கதாபாத்திரம் மயில். நான் சின்ன வயசுலேருந்தே, நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலேருந்தே மயில்ங்கிற கதாபாத்திரம் என் கனவு பாத்திரம். எங்கள் ஊரிலே இருந்த ஒரு பெண், அதற்கிணையான ஒன்று கிடைக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஸ்ரீதேவி ஷி ஃபுல்ஃபில்டு 100%. அது 14 பட தொடக்கத்தின் போது ஒரு சினிமா நடிகைக்கான மேக்கப் சாதனங்களோடு தான் வந்திருந்தா. நடையுடைய பாவனைகள்லாம் விக்கு சகிதமாக. நான் சொன்னேன், என்னுடைய கதாபாத்திரத்துக்கு விற்க வைக்க முடியாது, என் கதாபாத்திரம் ஒப்படை செய்யக்கூடாது, என் கதாபாத்திரம் மிக ஆடம்பரமாக இருக்காது, டவுன் டு எர்த் ஒரு பாவடத்தவணையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். சார், நீங்கள் சொல்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு வேண்டி நான் மேக்கப்பும் போடல, கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் போட்டுக்க, ரொம்ப போட வேண்டாம்னு சொல்லுவேன். படம் நடித்து முடிச்சுட்டு அந்த லொக்கேஷனை விட்டு புரியும்போது, இது வரைக்கும் நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, லொக்கேஷனை விட்டு பரப்படணும் போயிட்டு வருவாங்க. அந்த இடத்த அந்த சிவசமுத்திராவில் தான் தங்கியிருந்து முழு படத்தையும் முடித்தோம். ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது ஷி கிரைடு. என்ன ஸ்ரீதேவி, என்ன அழுகிறேன், இந்த இடத்த விட்டு என்னால் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை சார். ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஒரு சென்டிமெண்ட், அந்த தான் நடித்த இடங்களுக்கான ஒரு சென்டிமெண்ட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீதேவி. 2வது படம் சிகப்புரோஜாக்கள். கதையே சொல்லாதீங்க சார், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன்னுச்சு. கதையே சொல்லாமல் படம் எடுத்தது தான் சிகப்புரோஜாக்கள். 16 வயதிலேயே படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. உடனே பாம்பேயிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அங்கே இருந்த ஏஎஸ்ஆர் ஆஞ்சநேயல்னு ஹைதராபாத் ப்ரொடியூசர், வெரி பிக் ப்ரொடியூசர், இஸ் நோ மோர் நவ். அவர் என்னை கூப்பிட்டு இதை நீங்கள் ஹிந்தியில் பண்ணணுன்னா, நான் ஹிந்திக்கு என்ன சார் பண்ண போகிறேன்னு. இல்லை, நீங்கள் பண்ணணும், அமல் பழைக்கிற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கமலஹாசன் கதாபாத்திரத்துக்கு. அப்புறம் நான் கேட்டேன், ஹீரோயின் நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை, ஸ்ரீதேவி தான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்ரீதேவிக்கு ஹிந்தி தெரியுமா? அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, 2 செகண்டில் புரிஞ்சிடுவா சொல்லி கொடுத்தா. நான் கூட புரிகிறது கஷ்டம், அது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும் அப்படி சொல்லி ஸ்ரீதேவியை கூப்பிட்டு கேட்குறேன், ஹிந்தியில் நீங்கள் நடிக்கிறான்னு. ஐயோ மாட்டேன் சார். ஏம்மா? இல்லை, எனக்கு வேணாம், ஹிந்தியெல்லாம் பயமாக இருக்கு. நான் தைரியம் கொடுத்து நான் இருக்கேன், வா கூட்டிகிட்டு போய் அமல் பாளையத்துக்கு ஜோடியாக போட்டு போன அந்த 14 இருக்கிறது சோல்வா சாவம். அப்போ ஹிந்தியில் என்ன, ஹிந்தியில் நான் தான் அறிமுகப்படுத்துகிறேங்கிற ஒரு பெருமை எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹிந்தியில் சூப்பர் டூப்பராக மேலே போயிட்டே இருக்குது. ராகவேந்திரா படங்கள் பண்ணி இது மாதிரி. அதுக்கப்புறம் ரீசெண்டாக எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கேன். உங்களுடைய நடிப்பு திறன் இவ்வளவு பிரமாதமாக இருக்கே, உங்களுக்கு என்ன இதை எப்படி உங்களுக்கு சாத்தியப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் பாரதி ராஜா. நான் நடிப்பை பாரதி ராஜாவிட்டிருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதையை நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான பொண்ணு. பை ஆர்டிஸ்டாக சினிமாவில் இருக்குமே வர பர்சனல் லைஃப்பில் ஷி நெவர் பிஹேவ் லைக் அன் ஆர்டிஸ்ட். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, நியூயார்க்கில் நான் இப்போ யூஎஸில் டூரில் இருக்கேன்.
இவங்க அம்மா ஒரு சில காரணங்களால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நியூயார்க்கில். அங்கே கூட இருந்து பணியாற்றணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஸ்ரீதேவி தனியாக தங்கியிருக்கு. இங்கேருந்து நான் போய் பார்த்தேன், என்னம்மா இவ்வளோ சிம்பிளாக இருக்க, பாட்டுக்கு எங்கேயாவது இருக்கலாம். சார், உலகத்துக்கு தான் நான் ஆர்டிஸ்ட்டு, நட்சத்திரம். ஐ எம் மை செல்ஃப் சிம்பிள். நம்ம கேட்குறது ரொம்ப இதாக இருந்தது. அப்படி பல இதுகளை எல்லாம் பண்ணி இன்றைக்கி சவுத்துலேருந்து எவ்வளவோ ஆர்டிஸ்ட் போயிருக்காங்க நார்த்துக்கு. பத்மினி, வைத்தியன்மலா, இது மாதிரி நிறையா போயிருக்காங்க. பட் இன்றளவும் குடியேட்டி பறந்த ஸ்ரீதேவி மட்டும்தான் நார்த்தில் போய். என்ன ஒரே வருத்தம், நார்த்துக்கு போய் செட்டில் ஆனோன்னு சவுத்தை மறந்துட்டாங்க. எங்கள் ரசிகர்கள்லாம் அந்த மயிலங்கன்னு கேட்க வச்சேன். அநேகமாக நான் இன்னொரு படத்திற்கு அழைத்து அந்த ஏஜுக்கான கதாபாத்திரத்தோடு இயக்குவதாக ஒரு பிளானில் இருந்தேன். இப்படி ஒரு செய்தி வந்தோன்னே எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு. பாரதி ராஜாவுக்கு மட்டுமல்ல, தமிழக ஆந்திர மக்களுக்கு மட்டுமல்ல, கேரள மக்களுக்கு மட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய இழப்பு இந்த கலை அரசியனுடைய மறைவு. அது என்ன ஆறுதல் சொல்கிறது, என்ன தேர்தல் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்ரீதேவி என்று சொன்னால் இது மாதிரி ஒரு 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 கலை, ஒரு அறிவுபூர்வமான ஒரு கலை செல்வி அந்த இடத்த பூர்த்தி பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த பல்கலைக்கழகமோ எந்த கல்லூரியிலையோ படிக்காத ஒரு பெண் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 மொழிகளை பேசும். மலையாளம் பேசும், கன்னடம் பேசும், தெலுங்கு பேசும், தமிழ் பேசும், ஹிந்தி பேசும், பஞ்சாபி பேசும், எல்லாம் இங்கிலீஷ். அது எப்படி சாத்தியப்படுதுன்னு நினைக்க தெரியல இந்த பொண்ணுக்கு. அது கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். ஸோ சச் ஒரு ஒண்டர்ஃபுல் பொக்கிஷம், ஒரு பெரிய குவீன், ஒரு கலை உலகினுடைய ராணின்னு சொல்லலாம். இந்த மறைவு போனி கபூருக்கு மட்டுமல்ல, அவர் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஸ்ரீதேவியுடைய மறைவு. போக வேண்டிய வயசு இல்லை. என்னால் இன்னும் நம்ப முடியலை ஸ்ரீதேவி இல்லை என்பதை. ஸ்ரீதேவின்னு சொல்ல தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். என் மயில்